வெல்கம் டு டெய்லி சமையலறை. டெய்லி சமையலறையில் கீரை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு, தக்காளி, கீரை. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. ரெண்டு பெரிய தக்காளி அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க. ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து வதக்குங்க. பூண்டு பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 10 பல் உரித்து அதை சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினது கழுவி வச்ச கீரையை போட்டு நல்லா வதக்குங்க. கீரை நல்லா வதங்கினதும் வேறு ஒரு இதுக்கு மாற்றிடுங்க. நல்லா ஆற வச்சு மையாக அரைச்சிக்கோங்க. மிக்ஸியில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. தேவையான பொருட்கள்: அடுப்பில் மறுபடியும் ஒரு பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் உளுந்து, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சது 1 ஸ்பூன் குழம்பு கடலைப்பருப்பு, தேவையான அளவு முந்திரி, கொஞ்சம் தேவைன்னா நிறையா போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க.
வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக நிலக்கடலை பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஒரு ஸ்பூன் தனியா, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்து போட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாடை போனதும் வதக்கி அரைச்சி வச்சேன் கீரையை நல்லா கூட போட்டு நல்லா தேய்த்து வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஒட்டாத அளவுக்கு வதக்கி விடுங்க. ருசிக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்குற டயத்தில் சாதத்தை வடித்து உதிரி உதிராக எடுத்து வச்சு அதோடு சேர்த்து போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய்யை விட்டு நல்லா கிளறி விடுங்க. சூப்பரான கீரை சாதம் தயாராகிடுச்சு.